ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசட்டை வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த அசட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டீசெண்டாக மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எந்த வேல இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த வகையில் தான் நான் இப்போது என்னுடைய ட்ரேட் பிளேஸ்மெண்ட்டை எடுத்திருக்கேன். ஓகேவா, இது முழுக்க ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட்டோட பிரேக் அவுட்ஸை வச்சு மட்டும் இல்லாமல் பிரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சு தான் நான் இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ஓகேவா, இப்போது நான் இந்த இடத்துல எடுத்திருக்கக்கூடிய ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சப்போர்ட்டோட பிரேக் அவுட். ஓகேவா, இந்த சப்போர்ட்டோட பிரேக் அவுட் மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்லரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்து இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸ், அதாவது இந்த இடத்த வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ரிவர்ஸ் கொடுத்து அகைன் எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து மேலே போயிருக்கு. மேலே போன இடத்துல ஒரு பையர் கேண்டில் வந்து எனக்கு ரொம்பவுமே அதிகமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே வந்திருக்கு. அப்போது இந்த கேண்டிலையும் இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எனக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பையர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான கேண்டில், அதாவது இந்த கேண்டில் எதுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணி கீழே வரதுக்காக, அதாவது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரதுக்காக இந்த செல்லர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த செல்லர் கேண்டிலை ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக ஈக்குவல் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த பையர் எழும்பியிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டுமே எனக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுனால இந்த இடத்துல நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் 1 மினிட் கொடுத்து எடுத்தேன். ஸோ எனக்கு அதுவுமே வந்து டவுனில் தான் வரும்னு தெரியும். ஆனாலுமே நான் எதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு 2 மினிட் ஃப்ரேமில் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேபி நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் மாறும்போது ஒரு டோஜி சிம்பிள் வரலாம், இல்லைனா ஸ்பின்னிங் கேண்டில் ஸ்டிக் அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் மாறுறது ரொம்பவுமே தெரியும். அது வந்து கீழே தான் வரும்னு கிடையாது, அகெயின் மேலே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அனலைஸ் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எனக்கு ஒரு பிரேக் அவுட்டு அண்ட் தென் எனக்கு கிடைக்கக்கூடிய கேண்டிலோட ப்ரெஷருமே எனக்கு வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த செல்லரோட விஷயங்களை ஈக்குவல் பண்ணிடுச்சு. சரியா, ஸோ அதனால் வந்து நான் மார்க்கெட் இதுக்கப்புறம் டவுன் தான் வரும்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன் மல்டிபிளாவே. ஸோ அது வந்து நமக்கு டீசெண்டாகவே ஒரு ப்ராஃபிட் கொடுத்துடுச்சு. ஓகேவா, அகெயின் நான் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரேட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு கன்ஃபார்ம், ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபார்ம் கிடைச்சதுனால அகெயின் நான் வந்து ஒரு டவுன் ட்ரேட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதுவுமே நமக்கு ப்ராஃபிட் தான். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பையர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பையர் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான 2 கேண்டில். ஓகேவா, இந்த 2 கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவல் பேஸ் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்டார்டிங்கும் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. பையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளேஸை வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுங்கிற ஒரு ப்ரெடிக்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிங்கிள் ட்ரேட் கொடுக்குறேன். நான் நினச்ச மாதிரியே கரெக்டாகவே இந்த இடத்துல எனக்கு அது ப்ராஃபிட் ஆகுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் கீழே வருது அப்படின்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கணும். இப்போ அந்த பையருக்கு மேலே இன்னொரு பையர் கேண்டில் வந்திருக்கு, அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகேவா, அது வந்து இந்த 100 அந்த இது மறைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வீக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பையரை பார்க்கும்போதும் இந்த பையரை பார்க்கும்போதும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப்பில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது ஒரு வீக் கேண்டில், ஒரு மினிமம் ஃபைட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு நான் கெஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபைட்டிங் கேண்டில் இந்த ஒரு ஸ்ட்ராங்குக்கு நடுவில் வந்ததுனால அதில் ஒரு பர்டிகுலரான ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த ஒரு இடத்தையும் நான் ஒரு ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு கெஸ் பண்ணேன். ஸோ எனக்கு கெஸ் ஆகிடுச்சு. இதில் ஒர்க் ஆகக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான பையர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 4 கேண்டில் பையரில் ஸ்ட்ராங்காக ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வீக் கேண்டில் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே அகெயின் போகும்போது ஒரு பையர் ஸ்ட்ராங்காக போய் இன்னொரு ஸ்ட்ராங் கேண்டிலாக நமக்கு ஃபினிஷ் ஆகிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சலில் அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெசென்ட்டில் ரன் ஆகக்கூடிய கேண்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்டும் ஆயிடுச்சு. அகெயின் நான் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியும், எனக்கு வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்டு. எனக்கு ஆல்ரெடி மேலே ஒரு டோஜி கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு டீசெண்டான டவுன் கொடுத்துருக்கு. எனக்கு வந்த செல்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் செல்லர்ஸ் தான், எதுவுமே வீக் கிடையாது. அப்போ அந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு பர்டிகுலரான விஷயங்கள், நான் ப்ரீவியஸில் சொன்ன விஷயங்களை மேட்ச் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு பையர் எழும்பியிருக்காங்க. அகெயின் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன தான் பண்ணும், அதோட கண்டினியூட்டியை கொடுக்கத்தான் செய்யும். இது ஒரு டவுன் ட்ரெண்ட் நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ அது அகெயின் டவுன் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேவா, அண்ட் அகெயின் நான் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் நான் எதை பேஸ் பண்ணி நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேண்டில், இந்த கேண்டிலோடைய கீழே உள்ள ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த டீப் ப்ரெஷர்,
இந்த ப்ரெஷருக்கு அப்புறம் மேபி ரிவர்ஸ் ஆகுங்கிற இதில் வந்து நான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு மார்க்கெட் வந்து இன்னும் டீப் டவுன் தான் கொடுக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, அகெயின் எனக்கு இன்னொரு செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ அது வந்து எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை எனக்கு பிரேக் அவுட் பண்ணதுனால இந்த இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மேலே இருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவர்ஸ் ஆகி ஒரு ரிஜெக்ஷனால அகெயின் மார்க்கெட் வந்து மேலே ஒரு ஸ்ட்ராங்காகவே மேலே போயிருக்கு. ஸோ நான் வந்து இந்த இடத்தோட பிரேக் அவுட்டை கன்ஃபார்மாக எடுத்து ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த கேண்டில் முடிஞ்சால் எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ஸும் முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து இதில் அகெயின் என்னுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆச்சு. நான் போட்ட அமௌண்ட் தான் எனக்கு ரிட்டன் ஆச்சு. அகெயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது ஒரு கன்ஃபார்மான பிளேஸ் தானே, மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துட்டு தான் அகெயின் அதோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அகெயின் நான் வந்துட்டு ரிட்டன் ஆன காசு போக அகெயின் என்னுடைய ட்ரேட் பிளேஸ் நான் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் நான் பண்ண 100 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ் ஆச்சு. அப்போ அந்த லாஸை நான் எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஈக்குவல் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பையர் கொடுத்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த செல்லர் கேண்டில் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, டீப்பாக கீழே தான் போகணும். அந்த கேண்டில் வந்து நான் பிரேக் அவுட் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுதான் ஈக்குவாலிட்டி. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு மார்க்கெட் வந்து ஈக்குவல் கொடுத்து தான் அகைன் ஒரு மூவ் கொடுக்கும். சில சமயங்களில் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியுமே அகைன் மார்க்கெட் வந்து டீப்பாகவே கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த சப்போர்ட் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயங்களால் ஈக்குவல் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா அது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, நீ நெக்ஸ்ட் அசெட் ஒன்று வியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸில் எனக்கு ஒரு பயங்கரமான பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த பையர் வந்த மார்க்கெட்டை எனக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். அந்த பையரோட டாப்ல இருந்து, அந்த டீப் டாப்ல இருந்து அகைன் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு டீப் டவுன் தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட ரன்னிங் வே வச்சு. ஓகேவா, ஸோ அதை நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸோ சிம்பிள் தான் ட்ரேட் பிளேஸ்மெண்ட் வந்து. இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய கேண்டில்ஸ் வந்து எனக்கு வீக் தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையுமே நான் பார்க்குறேன், எனக்கு இந்த வீக்கான பிளேஸ்லையுமே எனக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில். இந்த செல்லரும் சரி இந்த பையரும் சரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங். அண்ட் தென் இந்த செல்லரும் சரி இந்த பையரும் சரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங். அண்ட் தென் இந்த பையரும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையர் தான். இந்த பையர் அண்ட் செல்லரும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையர் அண்ட் செல்லர் தான். ஸோ இந்த இடத்த எல்லாமே நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ராங் கேண்டில்ஸை பிரேக் அவுட் பண்ணக்கூடிய கேண்டில் வந்து எந்த அளவில் ப்ரெஷரில் இருக்குது. ஒரு செல்லர் கேண்டில் அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அந்த செல்லர் கேண்டிலில் பையரோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணி என்னுடைய ட்ரேட் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுனால அண்ட் இந்த கேண்டிலும் பிரேக் அவுட் ஆனதுனால நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 ருபீஸ் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். மேபி இது வந்து எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அகெயின் எனக்கு ஒரு டவுன் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த பையர் அண்ட் செல்லர் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை இது ஒரு பிரேக் கொடுத்து எனக்கு அகெயின் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வே தான். ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய டோஜிஸ் இருக்குது, ஸ்பின்னிங் கேண்டில்ஸ் இருக்குது இந்த டவுன் வேல. ஆனாலுமே எனக்கு அந்த இடத்துல செல்லர் வந்து லாஸ்ட் பீரியடில் ஒரு ஸ்ட்ராங் கொடுத்து தான் இறங்கியிருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த இடத்து வந்ததுக்கு அப்புறமே மேலே போன செல்லர் பையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பையர்ஸாக தான் மேலே போயிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ இந்த இடத்துலையுமே நான் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். அகைன் இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் வந்து டாப்பில் ட்ரேட் பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து மேபி எனக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இட்ஸ் ஓகே, மார்க்கெட் இன்னுமே டீப்பாக வந்து எனக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டீப்பான ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 100 ருபீஸ் ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகுமோ இல்லையோ தெரில, அது லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் கீழே டவுனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரேட் பிளேஸ் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது நான் கெஸ் பண்ண விஷயமும் சரி, நான் லாஸ்ட்டில் அந்த சப்போர்ட் ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் கெஸ் பண்ண விஷயமும் சரி கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அந்த டாப் வந்து ஸ்ட்ராங் கேண்டில்ஸை வந்து பொதுவாகவே ஸ்டார்ட் வந்தாலும் சரி இல்லைனா இன்னும் டீப்பாகவே கீழே வந்துமே சரி கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரெஷர் கீழே வந்ததுமே அந்த கேண்டில் வைஸை பொறுத்து தான் நான் ஒரு அப்ட்ரேட் கொடுத்தேன். தென் மார்க்கெட் வந்து எனக்கு டவுன் கொடுத்துச்சு. டவுன் கொடுத்த இடத்துல அந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுமே கரெக்டாக நான் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். டீப்பாகவே எனக்கு மார்க்கெட் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு அப் ட்ரேட் கொடுத்துட்ருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஓகேவா, ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு அசெட்டில் நீட்டாக பிளான் பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு மல்டிப்ளான அசெட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறத விடவும் ஒரு அசெட்டு இல்லைனா 2 அசெட்டை எடுத்து வச்சு நல்ல ஒரு அனலைஸ் கொடுத்துட்டு ஓகே மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு
நல்ல ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங்கில் கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்த்து நாம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாதி மைண்ட் போயிடும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிட்டா தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அது பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ட்ரேடராக இருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.